உங்களுக்கு மூட்டு வலிக்காக இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ணிருக்காங்களா? அது நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ மூட்டுல இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா எலும்புல போடுற இன்ஜெக்ஷன் கிடையாது. ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட் கேப்புக்குள்ள போடுற ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ல நம்மளுக்கு 3 விதமான டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன், அதாவது வலி குறைக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது ஜஸ்ட் ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் தான். ஃபியூ வீக்ஸ்ல இருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் தான் இதோட எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன், பிளேட்லெட் ரிச் பிளேஸ்மா. ஸோ இது பேசிக்கா நம்ம பிளட்ல இருந்து ஹீலிங் ஃபேக்டர் மட்டும் தனியா எடுத்து அந்த பிளேட்லெட் கான்சென்ட்ரேட்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதை நம்ம இன்ஜெக்ட் பண்றதுனால உள்ள இருக்கிற ஜவ்வுகள், மெனிஸ்கஸ், லிகமெண்ட்ஸ், கார்டிலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் growth ஃபேக்டர் வந்து கொஞ்சம் ஹீலிங் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மூணாவதா பாத்தீங்கன்னா ஜெல் இன்ஜெக்ஷன், அதாவது விஸ்கோ சப்ளிமெண்டேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். அது நம்ம இன்ஜெக்ட் பண்றதுனால மூட்டோட வலுவழுப்பை, அதாவது லூப்ரிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு மூட்டு தேய்மானம், அதாவது நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 4க்கு போறதுக்கு முன்னாடியே உங்க டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான பிசியோதெரபி, எக்ஸசைசஸ், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு சர்ஜரி இல்லாம நம்மளால குணப்படுத்தி நம்ம மூட்டை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.